வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ஸ் கூட தான் பார்க்க போகிறோம். மல்டி கலரில் பீட்ஸ் கூட வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த 2 கூடையுமே ஒருத்தவங்களே தான் கேட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நார்மல் வயர்லேயே எனக்கு வந்து பீட்ஸு வச்சு எனக்கு இந்த மாதிரி மல்டி கலரில் பின்னி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நார்மல் வயரில் பின்னுறப்ப நம்மளுக்கு வந்து திக்காக இருக்கும் வயரு. அதனால் நம்மளுக்கு வந்து நார்மல் வயர்லேயே நான் பேபி ரோஸ்லையும் பேரட் க்ரீன் கலர்லையும் நான் மல்டி கலர் யூஸ் பண்ணி இந்த பீட்ஸ் கூட வந்து மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட் நம்ம பார்க்கலாம். எவ்வளோ பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன். என்னென்ன கலர்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இது பாருங்கள், நல்ல ஒரு பேரட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் அந்த பேரட் க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பீட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். பாருங்கள், டார்க் கலர்ஸாக நீங்கள் டார்க் கலர், லைட் கலர்னு இந்த மாதிரி பேரட் க்ரீனுக்கு எதெல்லாம் மேட்சாக வருமோ நீங்கள் அந்த மாதிரி கலர்ஸ் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இந்த கூடை வந்து ஒரு ரோலுக்கும் கூட கொஞ்சம் தாங்க வயர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இது நம்ம ஆல்ரெடி வந்து கிளாஸ் வயரில் வந்து நான் அந்த மாதிரி பீட்ஸ் கூட நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நார்மல் வயரில் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் நான். அதனால் வயர் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஒரு ரோலுக்கும் கூட கொஞ்சமும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான். பாருங்கள், இது நல்ல ஒரு பேபி ரோஸுக்கு ஏற்ற மாதிரி மல்டி கலரில் நான் வந்து பீட்ஸ் வந்து நான் மேக் பண்ணி நான் போட்டிருக்கேன் நான். இந்த கூடைகள் எல்லாமே நீங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம், குழந்தைகள் லஞ்சு கொடுத்து விடலாம், ரிட்டன் கிஃப்ட் கொடுத்து விடலாம். இந்த மாதிரி நிறைய மல்டி பர்பஸ்க்கு வந்து இந்த பேஸ்கெட்ஸை வந்து நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கோ நம்ம வீட்டு யூஸுக்கோ நம்ம வந்து வச்சுக்கலாம். கூடைக்கேற்ற லென்த்துக்கேற்ற ஹைட் வந்து நம்ம மேக் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஹேண்டில் பார்த்திங்கன்னா 2 பேர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். ரொம்ப லாங்காக இல்லாமல் மீடியமாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த கூட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 5.25 அடியில் 20 வேர் வெட்டிக்கணும். பேஸ் வந்து 8 லைன்ஸ் நீங்கள் வந்து போட்டுக்கணும். பேஸ் போட்டு முடித்ததும் இந்த மாதிரி நீங்கள் குச்சி சொருகிக்கோங்க. அப்படின்னா தான் பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 லைன் வந்து நீங்கள் நார்மல் ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஒவ்வொரு லைனுக்கும் 7 பீட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 196 பீட்ஸ் வந்து போட்டிருக்கேன். நான் மல்டி கலரில் போட்டிருக்கேன். இல்லை உங்கள்கிட்ட சிங்கிள் கலராக இருந்தாலும் 196 பீட்ஸ் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த கூடையை வந்து போட ஆரம்பிச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி 5 லைன்ஸ் போட்டு ஒரு லைன் வந்து உள்ளே மடக்கி நான் வந்து சொருகியிருக்கேன். எவ்வளோ வயர் இருக்கோ நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் சொருகிட்டிங்கன்னா கூடையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நார்மல் வயர் யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கிறதுனால கூடையே நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நாட்ஸ்லாம் நல்லா டைட்டாக போட்டு சூப்பராக பண்ணியிருக்கோம். 2 வேர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். 3 அடியில் இன்னர் வேர் எடுத்துக்கோங்க. 9 அடி அவுட்டர் வேர் அளந்து இந்த கூடைக்கு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. சேம் இன்னர் வயரும் சேம் அதே கலரே வைங்க. அப்போ தான் இன்னர் வியோட ஃபினிஷிங் எல்லாமே நல்லா உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். சைடாக அந்த மாதிரி ஹேண்டிலுக்கு வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மெஷர்மெண்ட் தான் இந்த க்ரீன் கலர் கூடைக்கும். பாருங்கள், பீட்ஸ் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் நிறைய கூடைகள் போட்டுட்டு மிச்சம் இருந்தாலும் அந்த மாதிரி பீட்ஸே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சிங்கிள் கலரில் என்கிட்ட இருக்குங்க அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி பீட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த கூடைகளை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டைம் கொடுங்க. அப்படின்னா தான் கூடைகள் வந்து நீங்கள் சொல்கிற காம்பினேஷன்ஸில் நாங்கள் வந்து பின்னித்தர முடியும். வேறு ஏதாவது கூடைகளை பற்றி டவுட் இருக்குது அப்படின்னாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.